ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66 மூன்றாவது பகுதி. நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கடைசியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அர்ஜுனன் கண்ணன் இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட எப்படி மெர்ஜ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அனைத்தையும் கண்ணனாக காணுதல், இப்படியே அவன் கண்டு கொண்டிருக்கும் போது தன்னையும் அந்த கண்ணனாகவே காணுதல். அப்போ அந்த இரண்டு அப்படிங்கிற துவைத பாவம் அற்று போய் ஒன்றாக அந்த ஒன்னஸ் ஃபீலில் இணைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா இப்ப அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த பெருக்கு அப்படிங்கிறது, அந்த மகிழ்ச்சி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த ஒரு பாவம், அந்த மகிழ்ச்சி பாவம் எப்படி இருக்கின்றதுன்றத அர்ஜுனன் ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீதையில இதெல்லாம் இருக்காது. கீதைங்கிறது டைரக்டா அங்க வந்த உபதேசம் மட்டும்தான். ஆனா இது பாவ அர்த்த தீபிகா அப்படின்னா என்ன பாவத்தோட கண்ணன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருந்தான், அர்ஜுனன் என்ன பாவத்துல இருந்தான் என்பதையும் சேர்ந்து நம்ம படிக்கிறது தான் இந்த ஞானேஸ்வரி. இப்பதான் நான் படிக்கிறேன். இவ்விதம் சர்வ ரூபங்களுக்கும் ரூபத்தை செய்து கொடுக்கின்றவனாகவும், சர்வ ரூபங்களுக்கும் ரூபத்தை செய்து கொடுக்கின்றவனாகவும், தி பேஸ் ஃபார் தி ஹோல் வேர்ல்ட் யாருன்னா ஈஸ்வரன் தானே, கண்ணன் தானே. செய்து கொடுக்கின்றவனாகவும், சர்வ திருஷ்டிகளுக்கும் பார்க்கும் சக்தியை கொடுக்கின்றவனாகவும், சோ அனைத்து திருஷ்டிக்கும் பார்க்கும் சக்தியை கொடுக்கின்றவனாகவும், சர்வதேசங்களும் குடியிருக்கும் ஸ்தானமாகவும் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார். இந்த மாதிரி சொல்லி முடித்தாங்க. பின்பு சியாமளமாய் கங்கணம் தரித்ததாய் இருக்கும் தன் வலது கையை நீட்டி அந்த மகாராஜாவான ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை சரணடைந்திருந்த அர்ஜுனனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். சியாமளம்னா கருமை நிறமாக இருக்கும் ஒரு கங்கணம்னா கையில கட்டியிருக்கிற ஒரு வலது கையில கட்டியிருந்தாராமா. தேவர் வர்ணிக்கும் போது அவனுடைய கையிலே கட்டியிருந்த அந்த கங்கணத்தோடு அப்படியே அர்ஜுனனை அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டான் அப்படின்னு நம்ம ஞானதேவர் ஃபீல் பண்றாரு. அது அப்படியே இங்க எழுதியிருக்காரு. ஸோ ஆலிங்கனம் செய்து கொண்டார். எந்த சுரூபத்தை அடைய முடியாமல் வார்த்தையானது புத்தியை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு பின்வாங்கி விடுகிறதோ, அப்படி புத்தியும் வாக்கும் அணுக முடியாததாக இருக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கிடைக்கச் செய்து கொடுப்பதற்காக பகவான் அர்ஜுனனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். ஸோ பொதுவா எல்லாருமே எல்லா விதமும் சொல்லுகின்ற ஒரு முடிவான விஷயம் என்னன்னா, பிரம்மம் அப்படிங்கிறத வெறும் வார்த்தையில சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. அது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தருக்கு புரியக்கூடிய விஷயமே கிடையாது. அது சுயமாக உணரப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் எல்லா வேதங்களும் முடிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆலிங்கனத்தை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஹிருதயத்தோடு சேரும்போது ஸ்ரீகிருஷ்ணன் தன் ஹிருதயத்தில் இருந்ததை அர்ஜுனன் ஹிருதயத்தில் வார்த்து வைத்து பரஸ்பரம் பூஜித்துக் கொள்வதற்கான வேண்டியதான வேதபாவத்தை போக்கி வைக்காமல் அர்ஜுனனை தன்னை போலவே செய்து வைத்தார். இப்ப ரெண்டு பேருடைய ஹிருதயம் ஒன்று ஆகிறது. ஒன்று ஆகும்போது, அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஞானதேவருக்கு ரொம்ப பிடிச்சது ஞான பக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாரு, ஒன்னாயிடுச்சுன்னா அப்புறம் பக்தி காணாம போயிடும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா ஒன்னானதுக்கு அப்புறம் யாரை பூஜிக்கிறது? ரெண்டும் ஒண்ணுன்னா, ஒருத்தன் பக்தன் ஒருத்தன் இருக்கணும், பகவான் ஒருத்தன் இருக்கணும் இல்ல. ஆனா இங்க இந்த இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டு அந்த துவைத பாவத்தை போக்கி ஒன்றாக ஆவதற்காக, ஆத்மஸ்வரூபம்னாலே ஒன்னஸ் ஃபீல் தானே. ஆனா ஒன்னஸ் ஃபீல கொடுப்பாராம், ஆனாலும் பக்தியை விட மாட்டாராம். சரியா? இவருடைய ஆலிங்கனம் எப்படி இருந்தது, அர்ஜுனனை எப்படி ஆக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால், அவனை ஒன்றாக்கி விடுவேன். ரெண்டு இருதயம் இணைந்து அங்கே ஒன்று ஆகிவிட்டது. ஆனாலும் பக்தி பாவத்தை நான் அழிச்சிட மாட்டேன். அதுக்கு பிறகும் கூட அந்த பக்தி பாவம் தொடரும். ஞானத்திற்கு பிறகும் பக்தி தொடரும் அப்படிங்கிறதான் இங்க சொல்லியிருக்காரு. பூஜித்துக் கொள்வதற்கு வேண்டியதான வேத பாவத்தை போக்கி வைக்காமல் அர்ஜுனனை தன்னை போலவே செய்து வைத்தார். ஸோ ஒன்ன சாக்கிட்டாராம், ஆனாலும் ஸ்டில் பக்தி பாவத்தை மட்டும் அவரு டெஸ்ட்ராய் பண்ணலையா, அழிக்காமலே செய்து வைத்தார். எக்ஸாம்பிள் சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல, எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு தீபத்தை வைத்து கொண்டு மற்றொரு தீபத்தை ஏற்றி வைத்தால் எப்படியோ அப்படியே அந்த ஆலிங்கனம் துவைத பாவத்தை நாசம் செய்யாமல் அர்ஜுனனை ஆத்மஸ்வரூபத்தில் நிலை கொள்ள செய்து வைத்தது. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு விளக்கு இருக்கு. இந்த விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை நான் ஏற்றிட்டேன். சரியா? விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா டு யூ ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? இந்த ரெண்டுக்குள்ள ஏதாவது நம்ம டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமா? இதுவும் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, இதுவும் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப ரெண்டு ஒண்ணு. ஆனா எரி எரியூட்டப்பட்ட விளக்கு, எரித்த விளக்கு அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தானே செய்யும். அப்ப ஸ்டில் அந்த விளக்கு என்னை தன்னோடு இணைத்துக் கொண்ட அந்த கண்ணன் அப்படிங்கிறது. அப்ப நீங்க ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை.
ஒன்னஸ் ஃபீல் வந்துரும். ஒன்னஸ் ஃபீலுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆல் இந்த மாயையில விளையாடத்தானங்க வந்திருக்கோம். விளையாட்டுக்கு ஏற்றத்தாழ்வு வேணும் தானே. அப்போ இந்த விளையாட்டுல தன்னை எப்போதும் அவன் பக்தனாகவே பாவித்து அவன் பகவானாகவே பாவித்துக் கொண்டு இந்த விளையாட்டு நடக்கும். விளையாட்டுல அந்த பக்தி பாவம் இருக்கும். ஆனா ரியாலிட்டியில ஒன்னஸ் ஃபீல் தான் இருக்கும். இப்ப நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க எல்லாம் ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பிரம்மஸ்வரூபமே இல்லை அப்படின்றதெல்லாம் நிஜமாவே மறந்துட்ட மாதிரி, அதை மறந்ததை நினைவூட்டிக்கிற வர்ற மாதிரி நீங்க என்கிட்ட கேட்கிறோம். நான் என்னமோ நான் மட்டும்தான் வந்து நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் உணர்த்துற மாதிரி இது எல்லாமே லீலை தானே என்று நாம் பேச வருகின்றோம் அல்லவா? சோ அந்த மாதிரி பட் ஸ்டில் இருக்கு. அதாவது ஒன்னஸ் ஃபீல் தான். நீ வேற நான் வேற இல்ல. நீயும் பிரம்மன் தான் நானும் பிரம்மன் தான். நீயும் பிரம்மம் போட்ட ஒரு வேஷம் தான் நானும் பிரம்மம் போட்ட ஒரு வேஷம் தான். அது சொல்லக்கூடாது. நீயும் பிரம்மன் தான் நானும் பிரம்மன் தான். நீ நான் போட்ட ஒரு வேஷம் தான் நானும் நான் போட்ட இன்னொரு வேஷம் தான். இன்னும் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற அந்த ஒன்னஸ் ஃபீல்ல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ நான் வந்து குரு மாதிரியும் நீ ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியும் ஒரு கேம் ஆடலையா அந்த மாதிரி இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். சோ துவைத பாவத்தை போக்கி வைக்காமல் ஒன்னஸ் ஃபீல் ஆக்கி விட்டார் அப்படின்னா அவன் அஞ்ஞானியா வந்து வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் ஒன்னஸ் ஃபீல்குள்ள வந்தாச்சு, ஞானின்ற ரியலைஸ் பண்ணியாச்சு, தன் சுரூபத்தை உணர்ந்தாச்சு. ஆனா இங்க மாயையில மட்டும் சச்சுமானாஜக்கும் துவைத பாவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போது அர்ஜுனனுக்கு உண்டான ஆனந்த பெருக்கில் சர்வ வியாபகனான பகவானும் ஒழுகி போனார். சமுத்திரத்தோடு கலக்கப் போனார். கலந்து கொள்வது என்பது நின்று போய் ஜலம் பெருகி இடம் போதாமல் போய் அதற்கு ஆகாசம் இடம் கொடுத்து சகாயம் செய்ய தொடங்குவது போலே அப்படியே இவர்கள் இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டதில் இவர்கள் இருவருடைய ஆனந்தம் அவர்களுக்குள் அடக்கி வைக்க முடியாதபடி பெருகியது. ஒரு சமுத்திரம் இன்னொரு சமுத்திரத்தோட மெர்ஜாச்சான்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இது அன்புல பொங்கிட்டு இருக்கு, அதுவும் அன்புல பொங்கிட்டு இருக்குன்னா ரெண்டு அன்பும் பொங்குச்சுன்னா என்ன ஆகும்? இடமே பத்தாதான். சமுத்திரம் இணைஞ்சா வந்து இடம் பத்தாம ஆகாயத்திலே அளாவிக் கொண்டிருவது போலே இவர்கள் இருவரும் அன்பிலே இணைந்து அது அடக்க முடியாமல் பொங்கி வலிந்து ஆகாயத்தை அளாவிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓமானத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடக்கி வைக்க முடியாதபடி பெருகியிற்று. இதை எவர்கள் அறிவார்கள்? இதெல்லாம் யார் புரிஞ்சுக்க முடியும்? வார்த்தைகளை வளர்த்துவதால் ஏன் அர்ஜுனனுக்கு விஸ்வமே நாராயண ஸ்வரூபத்தால் கொந்தளித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. ஒரு வரியில சொல்லணும்னா ஹோல் வேர்ல்டு வந்து அப்படியே நாராயண ஸ்வரூபத்திலேயே தலைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு கிடைச்சது புரிஞ்சுக்கணும். அங்கே தன்னையும் ஒரு நாராயண ரூபமாகத்தான் பார்ப்பான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவ்வளவு நேரம் வந்து அந்த இருவருக்குள்ள இந்த பிரேமா விலாசத்தை பிரேம ரகசியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணினார் இல்லையா? இப்ப கீதாவுடைய பெருமை, இந்த கீதையினுடைய பெருமை வந்து வர்ணிக்கப்படுகிறது. வேதத்துக்கு மூல சூத்திரமாயும் ஆக்சுவலா வந்து வேதம் தான் உலகத்துடைய எல்லாத்துக்குமே சூத்திரம் என்று பொதுவாக கொண்டாடப்படுகிறது. வேதம் தான் ஆதி முதல்ல வந்ததே வேதம் தான் வந்துச்சு, அதுல இருந்துதான் மீது எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா? அப்போ எல்லாத்துக்கும் மூலம் எதுன்னா வேதம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த கீதை அப்படின்னா கீதைங்கிறது வேதத்தோட சாரண்டா அப்படின்னு சொல்லப்படுவது. ஆனா இங்க உள்டாவா அடிக்கிறார் சரியா? கண்ணன் பேசுறான், கண்ணனே சொல்றானா கீதை தான் ஃபர்ஸ்டா. கீதை வந்து சூத்திரமா, கீதை வந்து ஃபார்முலாவா. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் எல்லா வேதங்களும் வந்துச்சு. வேதத்தினுடைய சாரை எடுத்து நான் வடிகட்டி உள்ளூண்ட வைக்கல. நான் விதை மாதிரி இருந்தேன், என் விதையே வந்து விருட்ச மாதிரி அது வர்ணிச்சு போட்டுச்சு. கீதை தான் விதை, கீதையிலிருந்து வந்ததுதான் வேதம். அப்படியே மாத்தி இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு படி. வேதத்திற்கு மூல சூத்திரமாய் எடுத்த உடனே சொல்லிட்டாரு, வேதத்திற்கே மூல சூத்திரமாயும் பாஷ்யம் என்பது சூத்திரத்திற்கு ஆதாரமாக கொண்டு அதன் அர்த்தத்தை விரிவாக எடுத்துரைத்தல். அதாவது பாஷ்யம் அப்படின்னா இப்ப கீதைக்கு பாஷ்யம் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கீதை அப்படின்னா இப்ப இருக்கு பொதுவா சொல்றது இந்த பகவத்கீதைக்கு பாஷ்யம் ஞானதேவரால் எழுதப்பட்டு ஞானேஸ்வரன். பாஷ்யம்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பதில் அப்படின்னு. இப்ப வேதத்திற்கு கீதை பாஷ்யம் இல்லை, கீதனா சூத்திரம். இதற்கு வேதங்கள் விரிவா விளக்கி கொடுத்தன. நான் ஷார்ட் அண்ட் நட்ஷல்லா கொடுத்து வச்சதை அதுவும் விதையா இருக்கிறத மரமாக்கி தந்தாங்கன்னு அதனாலதான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கீதை சூத்திரம் என்றும் வேதங்கள் பாஷ்யம் என்றும் ஞானதேவர். ஞானதேவருடைய அபிப்பிராயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கீதையில் இருக்காது. ஞானதேவருடைய அபிப்பிராயம் சாரி
கீதை தான் சூத்திரம் என்றும் வேதங்கள் தான் அதற்கு பாஷ்யம் என்றும் ஞானதேவர் அபிப்பிராயப்பட்டதுனால அப்படி எழுதியிருக்கார். அனைவராலும் ஒத்துக்க அனைவராலும் ஓதத்தக்கதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவராலும் ஓதத்தக்கதாகவும் அதிபவித்திரமானதாகவும் இருக்கும் இந்த கீதா சாஸ்திரம் இவ்வாறு கிருஷ்ணனால் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது. இங்கே கீதை வேதத்துக்கு மூலம் என்று சொன்னீரே, அது எப்படி உம்முடைய புத்திக்கு தோன்றினது என்று எவர்களாவது ஆட்சேபிப்பார்களே. ஆனால் அது எப்படி கீதை எல்லாத்துக்கும் மூலமாகும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா யாவரும் ஒத்துக்கொள்ளத்தக்க ஒரு சமாதானம் சொல்வேன். எவனுடைய மூச்சு காற்று நின்று வேதங்கள் அனைத்தும் பிறந்தனவோ அந்த சத்திய பிரஞனான சர்வேஸ்வரன் சபதம் செய்து இந்த சாஸ்திரத்தை தன் வாயால் சொல்லி வைத்தார். ஏய் கண்ண சொல்றான், அப்படி உனக்கு சந்தேகம் எல்லாம் வர வேணாம். எவனாவது கேட்பான், ஏன்னா சொன்னா வேத கீதை தான் அதுக்கு சூத்திரம்னு. வேதத்தை சொன்னதே எவன் வாயால் வேதம் என்பதே வந்ததோ அதே வாயிலிருந்துதான் இந்த கீதை வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்னே போதாதா? கீதை சூத்திரம், அது பாஷ்யம் நான் சொன்னா அது ஒத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த சத்திய பிரஞனான சர்வேஸ்வரன் சபதம் செய்து இந்த சாஸ்திரத்தை தன் வாயால் சொல்லி வைத்தார். ஆகவே வேதங்களுக்கு மூல பிரமாணமாக இந்த கீதை இருக்கிறது என்று சொல்வது நியாயமே ஆகும். இவ்விஷயத்தில் மற்றும் ஒரு சமாதானம் உண்டு. ஒரு வஸ்துவின் ஸ்வரூபம் நாசமடையாமல் இருந்து கொண்டு ஸ்வரூபத்தின் விஸ்தாரம் மாத்திரம் உருகி போய் எதில் அடங்கி போகுமோ அதை அந்த வஸ்துவின் வித்து என்று சொல்லுவதற்கும் 3 காண்டங்களாக அமைந்திருக்கும் வேதங்கள் முழுமையும் கீதைக்குள் வித்துக்குள் மரம் போல் அடங்கி இருக்கின்றன. இல்ல அப்படி சொன்னா உனக்கு புரியலையா? இன்னொரு மாதிரி சொல்றேனே, ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டம்னா கர்மயோகம், உபாசனா காண்டம் அப்படின்னு சொன்னா பக்தி யோகம், ஞான காண்டம் அப்படின்னு சொன்னா ஞான யோகம். சரியா? அது வேதங்கள்ல ஒவ்வொன்றுத்துக்குமே விரிவா பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கான். சரியா? எல்லாத்தையுமே ஒரு பெரிய மரம் மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விதையில இருந்துதானே மரம் வந்திருக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது அவ்வளவு பெரிய மரமா இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு வித்தா நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஏன்னா மரத்துல ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதுல இருந்து கொட்டையில இருந்து மறுபடியும் ஒரு பெரிய மாமரமே வரும். அப்போ ஒட்டுமொத்த மாமரத்தின் ஒரு விஷயம் அந்த கொட்டைக்குள் இருக்கின்றது என்று அர்த்தமாகிறது அல்லவா? அப்போ ஒட்டுமொத்த வேதத்தின் அந்த எல்லா விஷயத்தையும் இந்த கீதைக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன்ல. அப்ப அது வித்துன்னு சொல்லலாம்ல. வித்துன்னு சொன்னா அந்த மரம் இந்த வித்து தானே, மரத்திற்கே வித்து தானே மூலம் என்று கூட நீ சொல்லலாம்ல. அப்படி கூட வச்சுக்கோ. கீதை தான் சூத்திரம் என்று நம் ஞானதேவர் வாதாடுகிறார். ஆகவே இந்த கீதை வேதங்களுக்குள் வித்து என்று எனக்கு மாத்திரமே இல்லாமல் அனைவருக்கும் ஒரு மறைவும் என்று தோன்றியிருக்கும். வேதத்தின் 3 காண்டங்களும் இந்த கீதையில் ரத்தினங்கள் இழைத்த நகைகளாக அலங்கரிக்கப்பட்ட அவயங்களைப் போலே மிக்க காந்தி பெற்று விளங்குகின்றன. அந்த கர்மகாண்டம் முதலில் 3 காண்டங்களும் கீதையில் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றன என்று கண்முன் தோன்றும்படி காட்டி வைக்கப் போகிறேன் கேளுங்கள். இதையே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ இந்த 3 காண்டங்கள் சொன்னோம் இல்லையா, கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இது எல்லாமே கீதையில ரத்தினங்கள் போல அவயங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த எங்கெங்க இடத்துல என்னென்ன காண்டம் இருக்கு அப்படின்னு இந்த 18 அத்தியாயத்துல எந்தெந்த அத்தியாயத்துல கர்ம காண்டம், எந்தெந்த அத்தியாயத்துல உபாசனா காண்டம் எல்லாமே நான் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அதையும் ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாளைக்கு நான் படிக்கிறேன்.